ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 6 பயிற்சி 6.5 15ஆம் கணக்கு. என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு ஏரியின் மேலே ஒரு ஏரி முதல்ல வர கைச்சு மீட்டர் உயரம், கைச்சு மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து, இதுதான் புள்ளி பாயிண்ட், மேகத்திற்கு உள்ள ஏற்ற கோணம், மேகம் இங்கே இருக்கு, மேகத்தை பார்க்குறாங்க, அப்படி ஏற்ற கோணம் பீட்டா. மேக பிம்பத்தின் இறக்க கோணம் 45. இதோடைய பிம்பம் தண்ணிக்குள்ள உழுகும், இந்த இடத்துல உழுகுது பிம்பம். இது கிளவுடுனால சீன்னு வச்சுக்கிறோம். அந்த பாயிண்ட்டை இங்கே சி டேஸ்ன்னு வைப்போம். இதே இடத்துல இருந்து அந்த கிளவுடனுடைய பிம்பத்தை தண்ணிக்குள்ள பார்க்குறாங்க. எவ்வளவு டிகிரி இறக்க கோணத்துல பார்க்குறாங்க? மேக பிம்பத்தின் இறக்க கோணம் 45 டிகிரி எனில் ஏரியிலிருந்து மேகத்திற்கு உள்ள உயரமானது. இந்த ஏரியிலிருந்து மேகத்துக்கு எவ்வளவு உயரம்னு கேட்குறாங்க. ஓகே, அப்ப இது ஹெச்னா இது வரைக்கும் ஹெச், இது என்ன தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ, இந்த சிடி எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே தான் சி டேஸ் டியும் இருக்கும். சிடி இஸ் ஈக்குவல் டு சி டேஸ் டி. என்ன எழுதணும்? பொருளின் தூரமும் ஈக்குவல் டு பிம்பத்தின் தூரம். இது பிசிக்ஸ்ல ஒரு இது இருக்கு. ஒரு கண்ணாடியில இருந்து பார்க்கல நான் எவ்வளவு தூரம் கண்ணாடியில இருந்து தள்ளி இருக்கணும், அதே டிஸ்டன்ஸ்ல பிம்பம் கண்ணாடியில இருந்து இருக்கும், அதுதான் இது. ஸோ சிடி இஸ் ஈக்குவல் டு சி டேஸ் டி. சிடி என்ன எழுதியிருக்கோம் படத்துல இருந்து பாருங்க. இந்த இடத்துல இ ஏதோ ஒரு லெட்டர் கொடுங்க, இசி பிளஸ் இடி, அதாவது எக்ஸ் பிளஸ் ஹெச். அதே தான் இதுவும் இருக்கும். இதுவும் என்ன இருக்கும்? எக்ஸ் பிளஸ் ஹெச் தான் இருக்கும். இது 40னா இதுவும் 40ன்னு இருக்கும். ஓகே, அடுத்து பிஇ அப்படியே வச்சுக்கிடுவோம். இல்லைன்னா ஏதாவது லெட்டர் ஒரு ஒய்யோ ஏதோ ஒரு பேர் கொடுத்துக்கலாம். எஃப்டி ஒய்என்க, இது எல்லாமே நாமளா வச்சிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு முக்கோணம் முதல்ல சின்ன முக்கோணம் எடுப்போம். டேன் பீட்டா ஈக்குவல் டு முக்கோணம் பிசிஇயில் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எக்ஸ் பை ஒய் டேன் பீட்டா. இதுல இருந்து ஒய் மட்டும் கண்டு எழுதி வச்சுக்கிடுவோம், எக்ஸ் பை டேன் பீட்டா. ஓகே, ஒன்றுன்னு ஒய். அடுத்து இந்த முக்கோணம் பிசி டேஸ் இ டேன் 45 எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது பிஇ இஸ் ஈக்குவல் டு இசி டேஸ். இசி டேஸை என்ன நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்? இதுவும் எக்ஸ் பிளஸ் ஹெச் தானே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ் பிளஸ் ஹெச், இது ஹெச். ஸோ எக்ஸ் பிளஸ் 2ஹெச் ஆயிரும், எக்ஸ் பிளஸ் 2ஹெச். ஏன்? இசி டேஸ் இஸ் ஈக்குவல் டு இடி பிளஸ் டிசி டேஸ், ஹெச் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஹெச், அதுதான் எக்ஸ் பிளஸ் 2ஹெச் தான். ஓகே, படத்தை பார்த்துக்கோங்க. பிஇ என்னன்னு வச்சுருக்கோம்? ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஸோ இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2ஹெச் வருது, இங்கே ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டேன் ஆல்ஃபா வருது. இதை 2ன்னு வச்சுக்கிடுவோம். எல்லாத்தையும் பெருக்கு. மேகத்தின் உயரம் தான் கேட்குறாங்க. மேகத்தின் உயரம் எக்ஸ் பிளஸ் ஹெச் எனக்கு வேணும். இதை இங்கிட்டு கொண்டு வா. எக்ஸை காமன் ஆடு, 2h tan beta. ஓகே, x is equal to 2h by 2h tan beta by 1 minus tan beta. இதோட h ஆட் பண்ணணும். கோபுரத்தின் இது மேகத்தின் உயரம் x plus h. எல்சிஎம் எடுத்து சிம்பிளை எல்சிஎம் எடுத்தோம்னா இது போய் அப்படியே மல்டிப்ளை ஆகும். ஸோ h மைனஸ் h tan beta சப் பண்ணனா
h into 1 plus tan beta by 1 minus tan beta. இது என்னது? மேகத்தின் உயரம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விடை ஆ. ஓகே.